ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வால். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழ் இயல் 1 ஓல்டு புக் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டெஸ்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் படிச்சிட்டிங்க. ஸோ அதுலேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 ப்ளஸ் குரூப் 1 இதுல எல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனில் வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதாவது இந்த இயல் 1லேருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓல்டு புக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சாமிநாத ஐயரை பற்றி பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் இருக்கிறது தான். இதுலேருந்து வந்து அதிகமான கொஷின்ஸ் ஓல்டு புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொஷின் ப்ளஸ் வந்து அந்த புக்கில் எங்கே இருக்குது, அந்த லைன் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2015 குரூப் 4 எக்ஸாமில் கேட்டது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சாமிநாத ஐயருடைய ஆசிரியர் பெயர் என்ன? ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இது வந்து புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பேரா பாருங்க. ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்க புக்கு. ஸோ அதில் வந்து அன்லைன் பண்ணி நான் வந்து எந்த பாயிண்டெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறத குறித்து வச்சுருக்கேன். அதை தான் வந்து உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி நான் வந்து இந்த பிடிஎஃப் காட்டுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், சாமிநாதருடைய ஆசிரியர் பேர் பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இந்த பேரா ப்ளஸ் கீழே வந்து சிறப்பு குறிப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இதுலேருந்து தான் அதிகமான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இந்த பேரா ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து படிச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, சாவின் வாழ்க்கை வரலாற்று தொடராக வந்த இதழ் எது? ஸோ அவருடைய வாழ்க்கை வரலாற்று தொடராக வந்த இதழ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் அப்படிங்கிற இதழ். ஸோ இந்த இருக்கு பாருங்க அந்த லைன், தன் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் வந்து தொடராக எழுதினார். ஸோ அது என்ன நூல், என்ன பெயர்ல வந்து நூலாக வெளிவந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சரிதம். ஸோ இதுவும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யாருன்னா சாமிநாதர் தான். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, சாமிநாதன் என்று வந்து ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யார்? ஸோ சாமிநாதன் அப்படின்னு ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்ங்கிறது வந்து ஓவேசாவுடைய ஆசிரியர். அவர் வந்து ஓவேசாவுக்கு என்ன பெயர் சுட்டியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமிநாதன். ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்போ சாமிநாதன் அப்படின்னு ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யாரு? ஓவேசா. ஓகேங்களா? ஸோ இதுவும் இங்கே தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ அவருடைய ஆசிரியர் வந்து அவருக்கு வைத்த பெயர் என்னன்னா சாமிநாதன். ஓகேங்களா? ஓவேசாவுக்கு அவருடைய ஆசிரியர் பெயர் வைத்து வந்து சாமிநாதன். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின், ஓவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர்கள் யாரு அப்படின்னா சூலியத் வின்சன். ஸோ இதுல இன்னொருத்தர் யாருன்னா ஜியு போப். ஸோ இந்த சிறப்பு குறிப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ இதில் இருக்கு பாருங்க, ஓவேசா அவர்களுடைய தமிழ் பணிகளை வந்து வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப், சூலியஸ் வின்சன் ஆகியோர் வந்து பெரிதும் வந்து பாராட்டியுள்ளனர். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஓவேசாங்கிறது சிலபஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2016 வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதி வரேன்னா ஓவேசா. ஸோ இது வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சாமிநாதருடைய ஆசிரியர் பெயர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஸோ இதில் வந்து பொருந்தாததே எழுதணும். ஓவேசா பதிப்பித்த நூல்கள் இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து எந்த நூல் பொருந்தாதது அப்படின்னு எழுதணும். ஸோ இதில் வந்து உலா, கோவை, பரணி எல்லாம் வந்து இவருடைய நூல் தான். ஸோ பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது இவருடைய நூல் வந்து கிடையாது. ஸோ இந்த இருக்கு பாருங்க, ஓவேசா பதிப்பித்த நூல்கள் இருக்கு இல்லையா? ஸோ 8 தொகையில 8 நூல், 10 பாட்டுல 10 நூல்னு. ஸோ இந்த தான் வந்து இதுவும் ரொம்ப முக்கியமானது. இந்த லைன் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஓவேசா வாழ்க்கை வரலாற்று தொடராக வந்த இதழ் வந்து ஆனந்த விகடன். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ ரிப்பீட்டடா இதே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சாமிநாதன் அப்படின்னு ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் ஓவேசா. ஓவேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் வந்து சூலியத் வின்சன். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், கொஞ்சம் நல்லாவே அந்த பேரா நான் சொன்ன பேரா ரெண்டையும் நல்லா படித்தாலே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் 2017 என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா சூலியத் வின்சன் பாராட்டிய தமிழ் அறிஞர் யாருன்னா ஓவே. ஸோ இது வந்து நம்ம நியூ புக்கில் படிப்போம். ஓகேங்களா? ஸோ அதை படிக்கும்போது உங்களுக்கு நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு ஓல்டு புக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பாருங்க, ஓவேசாவுடைய என் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக நடத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன். ஸோ ஆனந்த விகடன்கிறது இதழ் எந்த
நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்று நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் சரிதம். ஸோ 2019 கேட்ட கொஸ்டின், நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு பாத்தீங்கன்னா 2006. ஸோ அது பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு குறிப்புகள்ல இருக்கும். நடுவண் அரசு உவேசா அவர்களுடைய தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டு சிறப்பித்தார். ஸோ நெக்ஸ்ட் 10 பாட்டு 8 தொகை 2 தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் வந்து உவேசா தான். தமிழ் தாத்தா அப்படின்னு உவே சாமிநாதர் தான் அழைப்போம். முதல்ல ஸோ இது வந்து நியூ புக்ல வருது. இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல வரும். ஸோ ஓல்டு புக்கை வந்து நீங்க படிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் 2023 இந்த தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா ஓவேசா. 2024 கேட்ட கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நியூ புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதில் படிக்கும்போது உங்களுக்கு நான் வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இவ்வளவுதாங்க ஓல்டு புக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்டு புக்ல இருந்து தான் அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஓல்டு புக்கையும் கொஞ்சம் நல்லா வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ராமலிங்க அடிகளார். ஸோ இதுல இருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, புரட்சி துறவிங்கிறது வந்து ராமலிங்கர். ஓகேங்களா? ஸோ 2013 பாத்தீங்கன்னா புதுநெறி கண்ட புலவர் வந்து ராமலிங்க அடிகர். இதுவும் நியூ ஓல்டு புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 2014 பாத்தீங்கன்னா புதுநெறி கண்ட புலவர். ஸோ இதுவும் வந்து ராமலிங்க அடிகளார். ஸோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா வள்ளலார் பதிப்பித்த நூல் ஜீவகாருண்யம். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து ஓல்டு புக்ல உள்ள. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வள்ளலார் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் நூலை எழுதியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார். ஸோ இதெல்லாம் ஓல்டு புக்ல உள்ளதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளாருடைய சிறப்பு பெயர் திருவரு பிரகாச வள்ளலார். ஸோ இதுவும் ஓல்டு புக்ல உள்ளதுதான். ஸோ 2019 கேட்ட வருஷம் பாருங்க, சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவரும் ராமலிங்க அடிகளார் தான். ராமலிங்க அடிகளாருடைய சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் எதுன்னா வடலூர். ஸோ இது எல்லாமே வந்து ஓல்டு புக்ல உள்ளதுதான். ஸோ அதேதான் கேட்டிருக்காங்க, சமரச சன்மார்க்க நெறியை வகுத்தவர். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அதிகமா இருக்கு, கொஞ்சம் நல்லா வந்து பாத்துக்கோங்க. புதுநெறி கண்ட புலவர். அவ்வளவுதாங்க ஓல்டு புக்கு பொறுத்த வரைக்கும் ராமலிங்க அடிகளார் இருந்து இவ்வளவுதான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பாக்கி எல்லாமே நியூ புக்ல உள்ளதான். ஸோ நியூ புக் படிக்கும் போது உங்களுக்கு நான் அது வந்து சொல்றேன். ஸோ ஓல்டு புக்ல பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் இந்த பாடல் வரிகளை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர் படிப்பு இது மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதுமானது. இதுல இருந்துதான் மேக்சிமம் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் இயல் 1லேருந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.